இன்னும் தேர்தலுக்கு 9 நாட்கள் தான் இருக்கு. அந்த 9 நாட்கள்ல நிறைய தேர்தல் பிரச்சாரங்கள பார்க்குறோம். பிரதமர் வராரு, போறாரு. திரும்ப 14, 15 வரப்போறாராம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி அவர் எத்தன முறைனாலும் வரலாம். ஆனால் இவர் இங்க வந்து என்ன எதிர்பார்க்கிறார்? என்ன பேசுறாரு? பிஜேபி கூட்டணியில இருக்கிறவங்க தொடர்ந்து என்ன பொய்யை பிரச்சாரமாக பண்ணிட்டு இருக்காங்கன்றத இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கோம். அதே நேரத்தில் திராவிட முன்னேற்றக் கழகமாக இருக்கட்டும், திராவிடர் இயக்கமாக இருக்கட்டும், இந்த இயக்கங்கள் திமுக என்ற ஒரு கட்சி எவ்வளவு ஒரு வலுவான கட்சியாக தலைமுறைகளை கடந்து இருக்கு அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம். எல்லாத்தையும் விட முக்கியமாக பிஜேபி என்னவெல்லாம் பொய்யை கட்டமைக்கிறதோ, எந்த ஊழல்னு சொல்லுதோ, அதற்கு எதிரான ஒரு மிக முக்கியமான ஆதாரப்பூர்வமான நூலை இந்த வீடியோவின் மூலமாக உங்களுக்கு அறிமுகப்படுத்த இருக்கேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டிவார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். அன்பிற்குரிய தோழர்களே, இன்னும் 9 நாட்கள் இருக்கு. நாங்க எல்லாருமே பிரச்சாரத்துல இருக்கோம். நீங்களும் என்னென்ன வாய்ப்புகள் இருக்கோ அதுல பிரச்சாரம் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த நேரத்துல மோடி வந்து பாண்டி பஜாருக்கு வந்தப்ப என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியும். அவங்க ஆக்பி பார் அப்படின்னு கத்துறாங்க. நம்ம தோழர்கள் வந்து சாக்கோ பார் அப்படின்னு கத்துறாங்க. இது வந்து கிண்டல் கேலி என்பதெல்லாம் தாண்டி இவ்வளவுதான் உங்க நிலைமை பிஜேபிக்கு அப்படின்றத மோடிக்கும் தெரியுது, அண்ணாமலைக்கும் தெரியுது, வானதி சீனிவாசனுக்கும் தெரியுது, அமித்ஷாவுக்கும் தெரியுது, அக்கா தமிழிசைக்கும் தெரியுது. எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் கூட ஏன் பிரதமர் திரும்ப திரும்ப வராரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஜூன் 4க்கு பிறகு அவர் பிரதமராக எந்த ஊருக்கும் சுற்றி பார்க்க போக முடியாது. மோடியாக போகலாம், பிரதமராக சுற்றி பார்க்க போக முடியாது. ஏன்னா அவங்க ஜெயிக்க போகிறது கிடையாது. அப்போ உலக நாடுகள்லாம் சுற்றி பார்த்த இந்த மோடி தமிழ்நாட்டுக்கு வந்த பிறகு இவ்வளோ அழகாக ஒரு கட்டமைப்பு இருக்கிற ஊரை மிஸ் பண்ணிட்டோமே, இதான் சான்ஸ்ன்னு சொல்லி எல்லா மாவட்டத்தையும் ஒரு தடவை ரவுண்ட்ஸ் வந்துருவோன்னு சொல்லி தான் வந்துட்டுருக்காதான் நினைக்கிறோம். அதே நேரத்தில் மோடிக்கு எதிராக மக்கள் வந்து காட்டக்கூடிய அதிருப்தி இருக்குல்ல. இப்போ நார்மலாக வந்து ஒரு மக்கள் வந்து திட்டுறாங்க அப்படின்னு சொன்னால், மொழி தெரியலை மோடிக்கு, இவங்க தமிழில் திட்டுறதுனால அவர் அதை பற்றி கண்டுக்காமல் இருக்காருன்னு சொல்லலாம். கொரோனா வந்துச்சே, 2வது கட்ட அலை வந்தபோது மாநில அரசு நீ தான் பார்த்துக்கணும், ஒன்றிய அரசு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு கையை விரிச்சியே, எங்களுக்கு கொரோனா தடுப்பூசி போடாமல் காலம் தாழ்த்தினியே, இப்போ என்னத்துக்கு வர அப்படின்னு மக்கள் கேட்டால் அந்த லாங்குவேஜ் வந்து மோடிக்கு புரியலை அப்படின்னு நினைக்கலாம். பெரிய வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டோம், தென் சென்னைக்கு இன்னைக்கு வரீங்களே, பாதிக்கப்பட்ட பெரிய பகுதியே தென் சென்னை தான். இன்னைக்கு வரக்கூடிய மோடி ஒத்த பைசா கூட எங்களுக்கு நிவாரண தொகை தரலையே, எங்களுக்கு ஆறுதல் கூட சொல்லலையே, இப்படி தவிச்சிருக்கீங்களே, உங்களுக்கு நான் முடிஞ்சதை செய்கிறேன்னு கூட சொல்லலையே, நீ என்னத்துக்கு இப்போ வர அப்படின்னு மக்கள் கேட்டால் அந்த மொழி இவருக்கு புரியலைன்னு சொல்லலாம். ஆனால் வெளிப்படையாக மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இவர் பேசுகிறப்ப கூட்டம் கூட்டமாக கலைஞ்சு போகிறாங்க. காலி சேர் தான் இருக்கு. யாரு? இந்தியாவின் பிரதமர், தேசிய கட்சி, நாங்கள் பெரிய பலத்தோடு இருக்கோம், தமிழ்நாட்டில் 2வது இடம் வந்துடுவோம் எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு கட்சி. மக்கள் கூட்டம் கூட்டமாக போகிறாங்க. அவங்க முழக்கம் போடுறப்ப நம்ம ஆட்கள் கிண்டலாக முழக்கம் போடுறாங்க. அதிருப்தியை வெளிப்படையாக கூட்டம் கூடாமல் காட்டுறாங்க. சென்னையிலேருந்து வேலூர் போகிறாரு, தெருக்கல்ல ஆடலை. அப்போ இதையெல்லாம் பார்த்து கூட திரும்பியும் நான் 14, 15 வருவேன்னு சொன்னாங்கன்னா இவர்களுடைய நோக்கம் என்பது ஆபத்தானதாக இருக்குது. தொடர்ந்து பொய்யை மட்டுமே சொல்லி மக்களுடைய மனதில் ஏதாவது ஒரு வஞ்சகத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் அது செல்லுபடியாகாது. ஏன் அப்படின்னு கேட்டால், ஒரு முறையும் இந்த பிஜேபி கூட்டம் பொய்யை கட்டமைக்கிறப்ப உண்மையால் நம்ம அதை தோற்கடிச்சிட்டே வரோம். அப்படி இப்போ என்னன்னு கேட்டால், இன்னைக்கு காலையில் திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. வழக்கமாக செய்தியாளர்கள் சந்திப்பில் ஒரு மனுஷன் பொய் பேசலாம், ஏக்கர் கணக்கில் பேச முடியுமான்ற மாதிரி, நான் அதை பண்ணிடுவேன், நான் இதை பண்ணிடுவேன், இப்படியே இருக்கும்னு நினைக்காதீங்க, தேர்தல் முடியட்டும், நாங்கள் வந்துடுவோம், அப்போ உங்களுக்கு தெரியும் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு, இது ஜனநாயகமா, நைட்டு 2 மணிக்கு கைது பண்ணுறீங்க அப்படின்னு. அப்போ நம்ம என்ன சொல்லணும்னா, சார் அது கண்ணாடி சார், இது ஜனநாயகமா? நீங்கள் அரவிந்த் கெஜ்ரிவாலை நட்ட நடுராத்திரியில் கைது பண்ணீங்க, இங்கே செந்தில் பாலாஜி அவருடைய கைது நட்ட நடுராத்திரியில் தான் நடந்துச்சு. அப்போ அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி மாதிரி எல்லாரையுமே நடுராத்திரியில் அரெஸ்ட் பண்ணுறது, அவர்களை பதிலே பேச விடாமல் இருக்கிறது, கேள்வி கேட்பதற்கு அனுமதிக்காதது, பத்திரிகையாளர்களை, இங்கே இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட்டை, செய்தியாளர்களை முடக்குவது, மிரட்டுறது. நீ எதுக்கு என் பின்னாடி வர்ற? அண்ணாமலை பண்ணாரே 2 நாளைக்கு முன்னாடி, ஏன் என் பின்னாடி வரீங்க அப்படின்னு மீடியாவை மிரட்டினார்ல, இதே யோகியன் தான் சொன்னார், யார் வேணாலும் வாங்க, நான் ₹1 கொடுக்குறேன் நான் பாருங்க. இப்போ மீடியா உங்கள் பின்னாடி வந்தால் உங்களுக்கு எதுக்கு பயம் வருது? நீங்கள் கொடுக்குற நோட்டெல்லாம் தெரிஞ்சிடும்னு சொல்லி தானே. சார், பயமே இல்லாதவர் எதுக்கு மீடியாவை பார்த்து கதறணும், மீடியாவை பார்த்து கத்தணும்? அப்போ ஜனநாயகத்திற்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய மோடி வகையறாக்கள் இப்போ திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னா, அண்ணாமலை மட்டும் இல்லை, பிரதமர் மோடி வரைக்கும் அண்ணன் ராசா அவர்கள்
அவருக்கு எப்பயுமே வெளிப்படையாக அடித்து தான் பழக்கம். நேரடியாக தாக்குவார். நீ செஞ்சது இதுதான், எங்களால் இதை ஏற்றுக்க முடியாது, நான் பெரியாரின் வழி வந்தவன், நான் அண்ணாவின் வழி வந்தவன், நான் கலைஞரின் வழி வந்தவன், நான் இப்படி தான் கேள்வி கேட்பேன் அப்படின்னு அவர் கேள்வி கேட்குறாரு. உண்மையாகவே நீங்கள் தார்மீகமாக உங்களுக்கு உரிமை இருக்குது, தப்பே செய்யலைன்னு சொல்லக்கூடிய துணிச்சல் இருக்குன்னா அதை சொல்லுங்கள். தேர்தல் பத்திரத்தை பற்றி வாய் மூச்சு விட மாட்டீங்களே, அதை பற்றி பேசுங்க. இதையெல்லாம் பேசாமல் அண்ணன் ராசா மீது நிறைய அவதூறுகளை சொல்லியிருக்காங்க. வழக்கம் போல் முடிஞ்சு போன புதைச்ச 2Gயை பற்றிலாம் கத்தியிருக்காங்க. இப்போ மோடி என்ன பண்ணுறாருன்னா பேசுகிறாரு, மெட்டுப்பாளையம் ஹே அப்படின்னு. நம்ம ஆட்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே மேடையில் உட்காந்துருக்கிறவங்கலாம் தமிழர்கள் தான். அவங்க முகத்தெல்லாம் பார்த்தா அவங்க அண்ணாமலை உட்காந்துருக்காரு, வானதி சீனிவாசன் உட்காந்துருக்காங்க, எல்முருகன் உட்காந்துருக்காரு, பின்னாடி எல்லாம் உட்காந்துருக்காங்க. ஒரே கைத்தட்டல். டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே, தமிழில் சொல்கிறதுக்கு முன்னாடியே ஐயா மோடி பேச 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 மேடையில் உட்காந்துருக்கோம் கைத்தட்டுறாங்க. நம்ம ஆட்களுக்கு கீழே ஒன்றும் விளங்கலை. அப்போ அவர் என்ன பேசுகிறாருன்னா, ஊழலை ஒழிப்பேன், நான் அதுக்காக தான் திரும்ப ஆட்சிக்கு வரப்போகிறேன், திமுகவை ஒழிக்கிறதுக்கும் திமுகவோட ஊழலை ஒழிக்க தான் நான் திரும்ப ஆட்சிக்கு வரப்போகிறேன். மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, 10 வருஷத்தில் நீ ஒழிச்ச ஊழல் போதும்பா, எவ்வளோ ஊழலை ஒழிக்க முடியுமோ ஒழிச்சிட்டிங்க. இப்போ அண்ணன் ராசா ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறாரு, நீங்கள் ஊழல்வாதி என்பதை தாண்டி ஊழல்வாதிகளுக்கு அடைக்கலம் கொடுக்கக்கூடியவர் பிரதமர், ஆமாவா இல்லையா? இதே இந்தியாவில் ஊழல் குற்றங்களால் அத்தனை பேங்க்கில் இருக்கக்கூடிய பணத்தை சுருட்டிக்கிட்டு ஓடுனவங்க எல்லாருமே மோடிக்கு தெரிந்தவர்கள், பிரதமருக்கு தெரிஞ்சவங்க, பிஜேபிக்கு தெரிஞ்சவங்க. இத்தனை பேர் ஊழல் செஞ்சுட்டு ஓடுறப்ப இவங்களுக்கு பாதுகாவலராக இருந்தது யார்? இவங்க யார் மூலமாக ஓடுனாங்க? இன்றைக்கு இருக்கக்கூடிய ஊழலில் மிகப்பெரிய ஊழலாக இந்திய வரலாற்றில், உலக வரலாற்றிலேயே மிகப்பெரிய ஊழல்னு பொருளாதார நிபுணர் பரகலா பிரபாகர் சொன்னார்ல, நிர்மலா சீதாராமனுடைய கணவர், உலக வரலாற்றில் எலக்டோரல் பாண்ட் மாதிரி ஒரு ஊழல் இல்லைன்றாரு. அப்போ அந்த தேர்தல் பத்திரத்தில் என்ன ஊழல் நடந்திருக்குன்னா, நீங்கள் கொஞ்சம் இதை போய் எல்லார்கிட்டையுமே சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. கம்பெனிஸ் ஆக்ட் நிறுவன சட்டத்தின்படி செக்ஷன் 182 என்ன சொல்லுதுன்னீங்கன்னா, ஒரு கம்பெனி தொடங்கி 3 வருஷம் ஆகிறதுக்குள்ள அது எந்த கட்சிக்குமே தேர்தல் நிதியை கொடுப்பதற்கான உரிமை இல்லை. அப்படி கம்பெனி ஆரம்பித்து 3 வருஷத்துக்குள்ளே நீங்கள் தேர்தல் நிதியை கொடுத்தீங்கன்னு சொன்னால் அது தண்டனைக்குரிய குற்றம். அப்போ இந்த தண்டனைக்குரிய குற்றத்தை மோடி அரசு எத்தனை கம்பெனியை பண்ண வச்சிருக்கு தெரியுமா? 20 கம்பெனிகள் தொடங்கப்பட்டு 3 வருடம் கூட ஆகாத கம்பெனிகள் எல்லாம் 103 கோடி ரூபாய் தேர்தல் பத்திரத்தின் மூலமாக நிதி கொடுத்திருக்குன்னு சொன்னால், மோடி அவர்கள் செய்தது, பிஜேபி செய்தது, இன்றைக்கு அந்த கம்பெனிகள்லேருந்து காசு வாங்கினது அப்படின்றது குற்றம். இவ்வளோ பெரிய குற்ற பின்னணியை வச்சுக்கிட்டு, இவ்வளோ பெரிய ஊழல் பின்னணியை வச்சுக்கொண்டு பிஜேபி எந்த முகத்தை வைத்து கொண்டு ஊழலை ஒழிப்பேன்றாங்க? நம்ம என்ன நினைக்கிறோன்னு சொன்னால், 2024 தேர்தலுக்கு பிறகு ஊழல் ஒழிஞ்சிரும்ன்றாங்கல்ல, பிஜேபி தோற்றுரும், நாங்கள் தோத்துட்டோம்னா ஊழல் ஒழிஞ்சிரும்னு சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். அது சரிதான். நீங்கள் தோற்றுவிட்டால், நீங்கள் ஆட்சியிலேருந்து கீழே இறங்கிட்டீங்கனாவே ஊழல் ஒழிந்துவிடும். அப்போ இவர்களுடைய ஊழல் குற்றத்தை மறைப்பதற்காக சிஏஜியில் 7.5 லட்சம் கோடி ரூபாய் ஊழல்னு தணிக்கை அதிகாரிகள் தகவல் கொடுக்குறாங்க. 7.5 லட்சம் கோடியில் நீங்கள் யாருக்கெல்லாம் வைத்தியம் பார்த்துருக்கீங்க? பேர் ஆயுஷ்மான் திட்டமா? ஆயுசு போனவர்களுக்கெல்லாம் மருத்துவம் பார்த்தாங்க. ரமணா படம் பார்ட் 2 பண்ணது பிஜேபி அரசு, மோடி அரசு. செத்து போன 3446 பேருக்கு வைத்தியம் பார்த்ததா கணக்கெழுதி அதில் ஊழல் பண்ணியிருக்காங்க. அப்போ எல்லாமே ஆயிரக்கணக்கான ஊழல் அல்ல. 7.5 லட்சம் கோடி ரூபாய் ஊழல், தேர்தல் பத்திரத்தின் மூலமாக 8000 கோடி ரூபாய் ஊழல், அதில் 20 கம்பெனி தொடங்கப்பட்டு 3 ஆண்டுகள் கூட ஆகாத கம்பெனி 103 கோடி கொடுத்துருக்கு. இது எல்லாம் தண்டனைக்குரிய குற்றம். இதை மறைக்கிறதுக்காக நீங்கள் 2G ஊழல் அது இதுன்னு திரும்ப புதைச்சி போனதை எடுக்கிறீங்க. பரவாயில்ல, எங்களுக்கு பயம் கிடையாது. அண்ணன் ராசா அவர்கள் யாரையெல்லாம் சந்தித்தவர்? உங்களை மாதிரி மீடியாவையே சந்திப்பதற்கு பயந்து கொண்டு 10 ஆண்டு காலகட்டத்தில் ஒரு முறை கூட செய்தியாளர்கள் 10 பேர் நின்று கேள்வி கேட்கறதுக்கு பதில் சொல்ல துணிச்சலற்றவர் இந்த மோடி. ஆனால் அண்ணன் ராசா அப்படி கிடையாது. புத்தகம் போட்டிருக்காரு. அந்த புத்தகத்தை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். 2G சாகா அன்ஃபோல்ட்ஸ். இதில் சிபிஐயினுடைய விசாரணையின் போது என்னெல்லாம் அவர் சொல்லி, உண்மையை மட்டும் சொல்லி துணிச்சலாக நீதிமன்றத்தை எதிர்கொண்டார், உச்சநீதிமன்றத்தை எதிர்கொண்டார், சிபிஐ விசாரணையை எதிர்கொண்டார். வழக்கில் எனக்கு அட்வொகேட்டே தேவையில்லை, எனக்கு வழக்கறிஞர் தேவையில்லை, நானே ஆஜராகிறேன்னு சொல்லி இந்திய வரலாற்றில் மட்டுமல்ல உலக வரலாற்றிலேயே தன் மீது சுமத்தப்பட்ட ஒரு ஊழல் வழக்கை தானே முன்னின்று வர்றதை பார்த்துக்கலாம், என் மேலே தப்பு கிடையாது, நான் மக்களுக்கு குறைந்த விலையில் கொடுக்க தான் நினச்சேன், என் மீது தவறு கிடையாதுன்னு சொல்லி நிரூபித்தவர் அண்ணன் ராசா.
நீங்கள் தான் யோகிய சிகாமணியாச்சே பிஜேபி, மோடி, அண்ணாமலை வகையறாக்கெல்லாம் நிரூபிங்க. இன்னைக்கு தேர்தல் பயத்தில் ஒளரி தள்ளி டிடிவி தினகரன் போய் ஓட்டு கேட்குறாரு. என்ன தெரியுமா? அண்ணாமலையை வெற்றியடைய செய்ய வேண்டும், தாமரையை வீழ்த்தியே தீர வேண்டும். இன்னொரு பக்கம் பிஜேபியை வீழ்த்தியே தீர வேண்டும். என்னங்க நடக்குது? உங்கள் மனசில் இருக்கிறத மைண்ட் வாய்ஸ்ன்னு நினச்சி வெளியே பேசிகிட்டு இருக்கீங்க. ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கங்க, மோடி நீங்கள் என்ன தமிழை பேசினாலும் சரி, சகோதர சகோதரிகளே அப்படின்னாலும் சரி, டெபாசிட் வாங்க போகிறது கிடையாது. ஏன் அப்படின்னா, நமக்கு பெரிய நம்பிக்கையை ஒரு சின்ன வீடியோ கொடுத்துருக்கு. அண்ணன் உதயநிதி அவர்கள் கேம்பெயின் போகிறாரு. அப்போ ஒரு குட்டி பாப்பா வராங்க. அந்த குழந்தை வந்து கார் மேலே, ஜீப் மேலே நின்ன உடனே சுட போதுடா இறங்குன்னு சொல்கிறாரு அண்ணன். மைக்கை கொடுங்கன்னு கேட்குது. மைக்கை கொடுத்த உடனே யாரும் அங்கே சொல்லலாம் இல்லை. ஒரு குழந்தைக்கு எப்படி அந்த துணிச்சல் வரும்? நம்மவர் நிற்கிறாரு, நமக்கானவங்க நிற்கிறாங்க, அந்த துணிச்சல் தானே. மைக்கை வாங்கி இந்த குழந்தை முழக்கம் போடுது, நமது சின்னம் உதயசூரியன், நமது ஓட்டு உதயசூரியனுக்கேன்னு. இந்த குழந்தைக்கு வயசு ஒரு 6-7 வயது இருக்கும். தலைமுறை கடந்து இந்த இயக்கம் நிற்பதற்கு என்ன காரணம்? திராவிட இயக்கத்தில் பெரியார், அண்ணா, கலைஞர், இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர், திராவிடர் கழகத்தின் தலைவர், ஆசிரியர், இப்போ எங்களை போன்றவர்களெல்லாம் 3வது தலைமுறையா, 2வது தலைமுறையா, 4வது தலைமுறையா, இந்த இயக்கம் தான் எங்களை படிக்க வச்சுச்சு. இந்த இயக்கம் தான் சுயமரியாதை கொடுத்துச்சு. படிப்பு அப்படின்றதே சுயமரியாதைக்கானது தான். சுயமரியாதையை கொடுத்து, மான உணர்ச்சியை கொடுத்து, நம்முடைய மான உணர்ச்சிக்கு தடங்களாக பிஜேபின்ற ஒரு கட்சி இருக்கப்ப, நம்மளை படிக்க விட மாட்டேன், வேலை கொடுக்க மாட்டேன், 2 கோடி பேத்துக்கு வேலை கொடுக்குறேன்னு ஏமாத்துற ஒரு கூட்டத்துக்கு எதிராக ஒரு ஜனநாயக போரை இன்றைக்கு இந்தியா கூட்டணி எடுத்திருக்கிறது. அதற்கு திமுக தலைமையேற்று இருக்கிறது. அப்போ இந்த தொடர் பிரச்சாரங்களுடைய கலைப்புகளை எல்லாம் அந்த சிறுமியினுடைய குரல் நமக்கு காட்டுகிறது. இந்த சிறுமியினுடைய குரல் நிச்சயமாக பிஜேபியினுடைய கோட்டையை அசைக்கக்கூடிய குரலாக இருக்கும். காரணம், இதுதான் திராவிடம், இதுதான் திமுக, இதுதான் இன்றைக்கு இந்தியா கூட்டணியுடைய வலிமை. இந்த வலிமைக்கு முன்னால் உங்களுடைய பொய் பிரச்சாரங்கள் ஒருபோதும் செல்லுபடியாகாது. வெல்ல இருப்பது இந்தியா கூட்டணி தான், வீழ இருப்பது பாசிசம் தான். இன்னும் 9 நாட்கள் கடுமையாக வேலை செய்து பிஜேபியை வீழ்த்துவோம். நன்றி. டிவார் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய ஆதரவை தாருங்கள்.